மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் இவர்கள் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. இப்போ பிரச்சனைகள் எல்லாம் மூடிக்கொண்டு நமக்கு வேண்டியது என்ன? அந்த திட்டத்தை இங்கே அனுமதிக்க கூடாது என்பதுதான் நம்ம திட்டம். அதற்கு முதலமைச்சர் உங்களையும் சேர்த்துதான் நான் இருக்கிற வரையில் அதை வரவிட மாட்டேன் என்று ஒரு தரத்துக்கு 3 தரம் பிரகடனம் செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலமைச்சருடைய இந்த உறுதியை நம்பி நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லியிருந்தால் அதுதான் பெருமையாக இருக்கும். அதான் பண்ண போறாங்க முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் இவர்கள் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்க்கட்சி தலைவரையும் எதிர்க்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.